டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பொதுச்செயலாளர் முறையாக அறிவிப்பார். திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு லெவலுக்கு போயிட்டாங்க, இடங்கள் முடிவு செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. அதிமுக அதுல பின்னடைவு சந்திச்சிருக்குதா இல்ல உங்களோட கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரவேற்கிற நிலையில இருக்கு? இல்ல, இப்போ இது நல்ல அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன் திமுக முன்னாடி போகுதுன்னா, இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கூட்டணி இது செய்யுதுன்னா யாரும் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. இப்போ யாரும் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, உட்காருங்க நம்ம பேசி முடிச்சுக்கலாம், உங்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை இடம் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. பயம், அதாவது எங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு. அதனால இவர் என்னதான் பண்ணாலும் சரி, வரவங்க வரதான் போறாங்க, அது வேற விஷயம். அதனால அது முறைப்படி எங்க தலைமையில் ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணிக்கு கண்டிப்பா எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றத முறைப்படி பூச்சி அறிவிப்பார். அதனால அவங்க முன்னாடி எல்லாம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது போதில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு கடுமையான அதிருப்தி, சட்ட ஒழுங்குல இருந்து, விலைவாசியில இருந்து, சொத்து வரியில இருந்து, வீட்டு வரியில இருந்து, மின்சார கட்டண உயர்வுல இருந்து, அதே போல எல்லா தலித் சமுதாயத்துக்கு மிகுந்த கொடுமைகள், இப்படி எல்லாத்தையும் சீர்தூக்கி பாக்குறாங்க நீங்க மக்கள் இன்னைக்கு. அதனால இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக வாக்களிப்பதன் மூலம் தான் இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. யாருக்கு? திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை. இனியாவது அவங்க திருந்த போறது இல்லை. எப்படின்னு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2026 நாங்கள் தான் வரப்போறோம், அது வேற விஷயம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊழலும் கரை புரண்டு ஓடி இன்றைக்கு எங்கு எதிர் ஊழல் கீழே இருந்து உள்ளாட்சியிலிருந்து மேலே வரையில இன்னைக்கு ஊழல் இன்னைக்கு செய்து அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வெறுக்கத்தக்க ஒரு ஆட்சி, ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த விடியாத அரசு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் குழுக்கள் போட்டு முன்னாடி போய் சீட்டர் பகிர்ந்தாலும் சரி, தேர்தலில் ஒருபோதும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. இல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லும். அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தான் பார்த்தீங்கன்னா எங்க கூட எல்லாரும் தான் பேசுவாங்க. யார் யார் பேசுறா நாங்க சொல்ல முடியாது. இப்போ அது இப்போ அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தி 1000 போடுவாங்க, பேப்பர் வைக்கணும். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்ததையும் பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.